உலகமெல்லாம் பரவி இருக்கின்ற தமிழர்களே, மக்களே, மாணவர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கு நமது அரங்கிற்கு தாம்பரத்திலிருந்து 2 குழந்தைகள் இங்கே வந்திருக்கின்றது. ஜெயதுர்கா, தன்வந்தர், 4வது வகுப்பு 3வது வகுப்பு. அவர்கள் இப்பொழுது பாருங்கள், சின்ன குழந்தைகள் அற்புதமாக சிரசாசனம் செய்கிறது. கிங் ஆஃப் ஆசனாஸ் என்று சொல்வார்கள். ஆசன அரசன் சிரசாசனம். இந்த 2 பேரும் அதை அசால்ட்டாக பண்ணுகிறார்கள். எந்த விதமான சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல். சிரசாசனம் செய்வது என்பது நெடுநாள் பயிற்றுவிக்க வேண்டும். அர்த்த சிரசாசனம் பண்ணணும், அதுக்கப்புறம் சுவர் ஓரமாக பழகணும், அதுக்கப்புறம் சுவர் விட்டு ஒரு 1/2 அடி வரணும், அதுக்கப்புறம் தான் இப்படி படிப்படியாகத்தான் இந்த சிரசாசனம் செய்ய முடியும். அந்த ஒரு ஆசனத்தை காலையில் ஒரு 200 எண்ணிக்கை, சாயங்காலம் ஒரு 200 எண்ணிக்கை போட்டான். நினைவாற்றல், உடல் வளையும் தன்மை, நினைவாற்றல் தான் எல்லா மாணவர்களுக்கு முக்கியம். ஆற்றல், மன வலிமை, இதெல்லாம் ஏற்பட்டுரும். சிரசாசனத்தினுடைய பலன்களை சொல்லி முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆகவே அந்த சிரசாசனமான அற்புதமான ஒரு ஆசனத்தை இப்பொழுது இந்த குழந்தைகள் செய்ய போகிறது. என் அருமை குழந்தைகளே, நீங்கள் அப்படியே சிரசாசனம் செய்யுங்கள், பார்க்கலாம். இங்கே திரும்ப, மூஞ்சி தெரியாது, இங்கே திரும்ப. மெதுவாச்சுன்னும் அவசரப்படக்கூடாது. மெதுவாக செய்தால் கிளம்பிடாமல் செய்யணும். அப்படியே இரு, ஆடாமல் அசையாமல் இருக்கணும். பாருங்கள், ஆடாமல் பண்ண காலை வேற வச்சுக்கோ. அப்படியே சிரசாசனத்தை எவ்வளவு சரியாக அசால்ட்டாக செய்கிறது பற்றியெல்லாம் நல்ல நினைவாற்றல் பெருகிறோம். மன ஆற்றல், மனோதிடம் இவையெல்லாம் அவங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவாங்க. தேர்வுகள், அரசு தேர்வு பிற்காலத்தில் பெரிய பையனாக அனுப்புகிறோம். காலேஜிலெல்லாம் போகும்போது நல்ல பெரிய மதிப்பெண் வாங்குவார்கள், தங்கப்பதக்கம் வெல்வார்கள். நிச்சயமாக இந்த குழந்தைகள் சிரசாசனம் போடுற பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளிலிருந்து தனித்தன்மை பெற்றுவிடும். அதுதான் நீங்கள் கவனிக்க வேணும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். உட்காரு, வண்டி போட்டு உட்காரு, மண்டி போட்டு உட்காருங்க. பாரு, கழுத்து எப்படி ஆட்டு, இப்படி திரும்ப. நல்ல மூச்சில். சரி, இப்படி எங்கே பார்க்க திரும்ப. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பாரு. திரும்பவும் பண்ணுங்க பார்ப்போம். மெதுவாக பண்ணணும். வேகமாக கால் தூக்கி விழதுக்கு ஏதுவாகவும் மெதுவாக பண்ணு. ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். காலை தூக்குறதாகட்டும், காலை உயர தூக்குறதாகட்டும், இறக்குறதாகட்டும், மெதுவாக பண்ணணும். பாருங்கள், சிரசாசனத்தை எவ்வளவு அழகாக அற்புதமாக இந்த சின்ன பிள்ளைகள் செய்து பாருங்கள். ஆரம்பத்தில் நம்ம சுவர் ஓரமாகவே பண்ணணும், அர்த்த சிரசாசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சுவருக்கு போகணும். சுவரில் போய் நல்லா பழகி அப்புறம் சுவரிலேருந்து 1 அடி தள்ளி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் யாராவது ஒரு ஆள் முன்னே நின்று கொஞ்சம் பாதுகாப்பாக நின்று செய்யணும். பெருவரில் மட்டும் பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம், அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் தனியாக யாருடைய உதவியும் இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை வந்துடும். அப்புறம் கீழே விழக்கூடிய சந்தர்ப்பதே கிடைக்காது. மெதுவாக இறக்குங்கள். தலை தூக்காத, கீழே வச்சுக்கோ கொஞ்சம் நேரம். சிரசாசனம் பண்ண உடனே தலையை தூக்கப்படாது. ஏன்னா பிளட்டு தலைக்கு வந்திருக்கு. உடனடியாக நாம் தலையை தூக்கினால் அப்படி ஒரு கிடினஸ் மாதிரி வரும்.
அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்ச நேரம் தலையை கீழே வச்சு தூக்கிட்டோம்னா அந்த நிலை ஏற்படாது. பயப்பட வேண்டிய அவசியமே ஏற்படாது. அப்படியே எழுந்து உட்காரு. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கலையா, நினைவாற்றல் இல்லையா, சுவர் ஓரமாக நீங்கள் சிரசாசனம் விட்டுறணும். நம்ம போய் நின்று காலே பிடிச்சிக்கலாம். ஒரு முதல்ல 100 எண்ணிக்கை ஆரம்பித்து அப்புறம் 4 ஒரு எண்ணிக்கையை பிடிச்சிட்டோம்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசையே பிரதானமாங்க. நினைவாற்றல் தான் முக்கியம். மாணவர்களுக்கு நிறைய மதிப்பெண், கல்லூரிகளிலெல்லாம் தங்கப்பதக்கம் வெல்லக்கூடிய அளவுக்கு தேர்வு எழுதி வெற்றி பெறுவார்கள். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகவே சிறு குழந்தை முதல் அவர்கள் ஹைஸ்கூலில் படித்தாலும் சரி, அல்லது இன்ஜினியரிங் காலேஜ் படித்தாலும் சரி, டாக்டருக்கு படித்தாலும் சரி, இதை செய்துவிட்டால் அபூர்வமான ஞாபக சக்தி அவர்களுக்கு ஏற்படும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லோ தரப்பினரும் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமுடன் வாழ வேண்டுகிறேன்.